குட் ஈவினிங் ஆல். ஸ்டடீஸ் அகாடமி சார்பாக இன்னும் ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஸோ இது வந்து அட்வான்ஸ் டிப்ளமா இன் இங்கிலீஷ் 4 மந்த்துக்குரிய நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் தான் இன்றைக்கு. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் கிளாஸ். ஸோ இதில் பே பண்ணவங்களும் இருப்பீங்க, பே பண்ணாதவங்களும் இருப்பீங்க. ஸோ இது கமெண்ட் கிளாஸ்ங்கிறதால இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் யூ ஆல். நிறைய பேருக்கு வந்து எங்களோட அகாடமி பற்றிய அறிமுகம் இருக்கும். சில பேருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் வி சி ஹூ ஆர் ஜாயினிங் டு திஸ் கிளாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ யார் எங்களோட சைட்ல நடக்கிற ஃப்ரீ கிளாஸஸ் எங்களோட அகாடமி சைட்ல நடக்கிற கிளாஸஸுக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க, யார் யாருன்னு பார்ப்போம். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ வேர் வி லொக்கேட்டட், ஸோ நாங்கள் எங்கே லொக்கேட்டட் ஆகியிருக்கோம்னு சொல்லி நீங்கள் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த ஊரில் லொக்கேட்டட் ஆகியிருக்கோம். ஸோ என்னோட அட்ரஸ், என்னோட அடுத்தது ஹாட்லைன் நம்பர்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஓவராலாக இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வில் மூவ். ஓகே, ஸோ எங்களோட ரெகக்னிஷன்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மெயின்லி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து எங்களோட கம்பெனி வந்து மெயினாகவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியாக காணப்படுது. அண்ட் அதே மாதிரி எங்களோட சைடில் இருக்கிற லெக்சர் பேனல்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கப்படுற ஒரு லெக்சர் பேனல் தான் எங்களோட சைடில் காணப்படுற எல்லா லெக்சர்ஸுமே. அண்ட் அதே மாதிரி எங்களோட கோர்ஸ் அவுட்லைன் அண்ட் ஹவர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரெக்கமெண்டட் கோர்ஸ் அவுட்லைன்ஸும் அதோட சேர்த்த மாதிரி தான் எங்களோட ஹவர்ஸும் வந்து ஓவராலாக இருக்கு. அண்ட் நாங்கள் வந்து எங்களோட கம்பெனி வந்து சிபிடி யூகேயால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான். அண்ட் மேலதிகமாக சொல்ல போனால் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட அகாடமியில் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் என்னோட ரெகக்னிஷன்ல இன்னும் இருக்கு பாருங்க, அவங்களால பார்க்க இயலுமா இருக்கும். ரீசனபிள் ஃபீஸ். ஸோ என்னோட சைட்ல ஒவ்வொரு கோர்சஸுக்குமே பே பண்ற ஃபீஸஸ் வந்து ரீசனபிளா காணப்படும். அண்ட் அடுத்தது ஆன்லைன் அண்ட் பிசிக்கல் ட்ரைனிங் சென்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ எங்களோட ஏரியா சைட்ல இருக்கிறவங்க, இந்த ஒரு சைட்ல லொக்கேட்டட் ஆகி இருக்கிறவங்க, ஈஸ்டர்ன் சைட்ல மெயினாவே ஈஸ்டர்ன் சைட்ல லொக்கேட்டட் ஆகி இருக்கிறவங்களுக்கு வந்து பிசிக்கலா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா வேற ப்ராவின்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா ட்ரைனிங்ஸ் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்களால பார்க்க இயலுமா இருக்கும். என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை விட மேலதிகமான பல விஷயங்களும் இருக்கு. ஓகேவா? ஸோ வெயிட். ஸோ இந்த கோர்ஸுக்கு மெயினாக ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற கோர்சஸ் வந்து பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸும் அதே போல் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த 2 கோர்ஸுமே ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்களை மெயினாக இதில் காணப்படுற சோஷியல் மீடியாஸ் மூலம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள இயலும். யூடியூப்ல வந்து ஆல்ரெடி நடந்த வெபினார்ஸ் அண்ட் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லா விஷயங்களும் நீங்கள் அந்த சேனல்ஸ்லேயே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேவையானவங்க வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஓகே, மெயினான சில அட்வைஸ் இருக்கு. அதாவது ஒரு கிளவுட் மீட்டிங், ஒரு ஜூம் மீட்டிங் நம்ம அட்டென்ட் பண்றோம் அல்லது ஒரு ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்றோம்னு சொன்னா நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுல ஒன்றுதான் வந்து மஸ்ட் யூஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. அதாவது ஹேண்ட் ஃப்ரீ அல்லது ஏர்போர்ட்ஸ் அப்படி ஏதாச்சும் ஒன்றை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் மிச்சாக்கள் அதாவது வெளி சைட்ல இருக்கிறவங்கள்ட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராம நீங்க கன்சிடர் பண்ணி கிளாஸை வந்து ஃபுல் அண்ட் தராவா கிளியரா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல நாங்க
நாங்க உங்களுக்கு கலந்துரையாடலுக்கான ஒரு நேரத்தை தருவோம். அதாவது டிஸ்கஷனுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒன்று நாங்க தருவோம். ஸோ உங்களுக்கு லெக்சர் வந்து படிப்பிச்சு தர டைம்ல உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ் வருதுன்னு சொன்னா அதை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தென் ஃபைனலா வந்து அந்த டிஸ்கஷன் டைம்ல வந்து நீங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ் வருது அல்லது ஏதாச்சும் நீங்க அன்மியூட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஜூம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைஸ் பண்ணிட்டு தென் நாங்க வந்து உங்களை அன்மியூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்களோட பேச இயலுமா இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலதிகமா எங்கட சைட்ல நடக்கக்கூடிய கோர்சஸ் அண்ட் அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாற டீட்டெயில்ஸ் வந்து இதுல போடப்பட்டிருக்கு. ஸோ நீங்க இத ஃபர்தரா பார்க்க இயலுமா இருக்கும். ஓகே. ஸோ மெயினா வந்து அபவுட் த கோர்ஸ் பார்ப்போம். ஸோ நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து அட்வான்ஸ் டிப்ளோமா இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸுக்கு. ஸோ இந்த கோர்ஸுக்குரிய டியூரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அரௌண்ட் 4 மந்த் கோர்ஸும் இதோட சேர்த்த மாதிரி 1 மந்த்துக்குரிய ட்ரைனிங்கும் உங்களுக்கு நடக்கும். ஸோ மெயினா இந்த சர்டிஃபிகேட் லெவல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோர்ஸுக்குரிய சர்டிஃபிகேட் லெவல் வந்து அட்வான்ஸ் டிப்ளோமா. ஓகே, அட்வான்ஸ் டிப்ளோமா சர்டிஃபிகேட் லெவலா இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி ஃபுல்லா உங்களுக்கு கொண்டு போகப்படும்னு சொன்னா மெயினாவே ஜூம் மூலமா தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கு. ஓகே. தென் மெயினான திங் வந்து கோர்ஸ் ஓவர்வியூ. ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொன்னா 2 டைப்பா உடைச்சு நடக்கும். 2 பீப்புளுக்கு ஏத்த மாதிரி. 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ஏத்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து உடைஞ்சு நடக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்படின்னு சொன்னா யாரு ரொம்பவுமே அடிப்படையில இருந்து வெரி பிகினிங்ல இருந்து ஓகேவா. ஸோ வெரி பிகினிங்ல இருந்து ஒரு ஒரு சைடு வந்து யா ஒரு சைடு வந்து பெனல் அவங்களுக்கு டீச் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் டைப் வந்து எவரேஜ் லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்கள டார்கெட் பண்ணி படிப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி கிளாஸஸ் நடக்கும்னு சொன்னா பிகினிங் லெவலுக்கு போற கிளாஸஸ் வந்து செப்பரேட் ஆகவும் அதே போல எவரேஜ் லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏத்த கிளாஸஸ் வந்து செப்பரேட் ஆகும் நடக்கும். பட் ஃபைனலா போத் வந்து 2 பேருமே வந்து கம்ப்ளீட் பண்றது சேம் அட்வான்ஸ் டிப்ளோமா கோர்ஸ் டிப்ளோமா லெவலா இருக்கும். ஓகேவா. ஸோ இதுல மேலதிகமா என்ன நடக்கும்னு சொன்னா பிகினிங் லெவல்ல போறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது அந்த 4 மந்த்துக்கு மேலதிகமா இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ் நடக்கும். பிகாஸ் அவங்களுக்கு பேசிக்ல இருந்து ஃபுல்லா எல்லாமே தரவா கிளியர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ அபவுட் த லெக்சரர் பார்த்தோம்னு சொன்னா லெக்சரோட நேம் வந்து மிஸ்டர் எம்எம்எம் அஃப்ரெட் சார். ஸோ இவங்க வந்து என்டிடி இங்கிலீஷ்ல என்டிடி இங்கிலீஷ் அதே போல பிஇடி இங்கிலீஷ் அண்ட் அதே மாதிரி ஐடிஎஸ்எல் ட்ரெயினராகவும் ரிசோர்ஸ் பர்சனாகவும் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் காணப்படுது. இதுக்கு மேலதிகமா இவங்க வந்து மெம்பர்ஸ் ஆஃப் லயன்ஸ் கிளப்ல ஒரு லயன்ஸ் கிளப்ல வந்து மெம்பரா இருக்காங்க. ஸோ அதாலையும் வந்து இவங்க பல ப்ரோக்ராம்ஸ் வந்து செய்திருக்காங்க, இன்னும் செய்யவும் இருக்காங்க. அதே போல பிரிட்டிஷ் கவுன்சில்லையும் வந்து இவங்க ப்ரோக்ராம்ஸ் பல கண்டக்ட் பண்ணி செய்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அதுலயும் இவங்க ஒரு மெம்பராகவும் இருக்காங்க. ஸோ இவங்களோட சைட் மூலமா அவங்களுக்கு இன்னும் மேலதிகமான ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்யற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நவ் த டைம் ஃபார் த செஷன். ஸோ செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபைனலா டிஸ்கஷன் வந்து இதுக்கப்புறம் இருக்கும். ஸோ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஸோ அது வந்து நம்ம செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் டு மிஸ்டர் அஃப்ரெட் சார். சார். Right. Okay, I'll stop share, sir. Right. Good evening, everyone. Thank you very much, Anna. And first of all, I would like to welcome you all on behalf of the Studies Academy. Right. Studies Academy சார்பாக இணைந்திருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்கிறேன். Right. Let me to share the screen.
ரைட். கேன் யூ ஆல் see the screen? எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? ரைட். ஓகே, நாங்க இன்றைக்கு ஒரு வெபினார்ல இணைஞ்சிருக்கிறோம். ரைட். அதாவது ஸ்டடீஸ் அகாடமியால் நடத்தப்படுகின்ற ஒரு கோர்ஸ் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரைட். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ knowing about the lecturer, ரைட். சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் யார்கிட்ட படிக்க போகிறோமோ அதே நேரம் அவரை பற்றி கட்டாயமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிற விஷயம் கட்டாயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் ஸ்டடீஸ் அகாடமி வந்துக்கிட்டு உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸை லெக்சர் பேனலாக வச்சு தான் அவங்க இந்த கோர்சஸை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ரைட். அந்த அடிப்படையில் இங்கிலீஷ் கோர்ஸை வந்துக்கிட்டு நானும் முதல்ல ஒன் ஆஃப் த லெக்சரர்ஸ். Right. So first of all, I would like to say something about me. Right. என் பேர் வந்துட்டு முகமது ஆஃப்வர். ரைட். டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் நியர்லி கிட்டத்தட்ட 17 வருடமாக இங்கிலீஷ் டீச்சர்ஸாக இருந்திருக்கிறேன். அதே நேரம் ஏற்கனவே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணின மாதிரி என்டிடி அடுத்தது பிஎட் இங்கிலீஷில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் ஒரு ஐடெஸ்எல் ட்ரெயினர், அதே போல் ஒரு டீச்சர் ட்ரெயினராகவும் நிறைய டீச்சர்ஸ் மாதிரி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இன் அவர் ஜோன். ரைட். அப்போ அந்த அடிப்படையில் நிறைய டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் செய்திருக்கிறோம். ரீசெண்டாக அவங்க சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் கவுன்சிலாலையும் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் செய்கிறாங்க. அதுலேயும் நானும் ஒரு பார்ட்டாக இருந்து நிறைய டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நாங்கள் செய்து கொண்டு வரோம். ஸோ இந்த அடிப்படையில் இப்படியான ஒரு பேக்ரவுண்டு, எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் நிறைய பெட்ஜஸ் வந்துட்டு எங்களோட அகாடமியால் செய்திருக்கிறாங்க. அதுலேயும் நாங்கள் நிறைய பெட்ஜஸ் வந்துட்டு ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், நிறைய விஷயங்கள் நிறைய பெட்ஜஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் சில முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த இங்கிலீஷை நாங்கள் ஏன் படிக்கணும், இங்கிலீஷ்ல என்னென்ன வகையான ஸ்கில்ஸ். இப்ப எல்லாருக்குமே தெரியும் இங்கிலீஷ் நாங்க கட்டாயம் படிக்கணுங்கிற ஒரு ஆசை ஆர்வம் எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல நாங்க என்னென்ன மாதிரியான விடயங்களை டெவலப் பண்ணினா நாங்க எங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம்ங்கிறதுல நிறைய பேருக்கு இன்னமும் வந்து டவுட் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஸோ ஹியர் இப்படி பாக்குற நேரம் நாங்க பொதுவாக இங்கிலீஷ்ல வந்துக்கிட்டு 4 ஸ்கில்ஸ் தான் இருக்குது. 4 மெயினான ஸ்கில்ஸ் இருக்குது. 4 ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க. ரைட். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங். ரைட். அப்ப இதை நாங்க ஓர்டராக சொல்ல போற நேரம் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அதாவது சிம்பிளாக நாங்க ஒரு விஷயத்தை நாங்க இடத்துல ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அதாவது ஒரு நியூ போர்ன் பேபி, புதிதாக பிறக்கின்ற ஒரு குழந்தை. ரைட். அந்த குழந்தை வந்துக்கிட்டு ஒரு லாங்குவேஜை படிக்கிறோம்னு சொன்னா முதல் என்ன செய்யுது? ரைட். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுது. எங்களோட என்வாயன்மெண்ட்ல, எங்களோட சரௌண்டிங்ல என்ன மாதிரியான விடயங்கள், என்ன மாதிரியான லாங்குவேஜ் பேசப்படுகிறதோ அதை ஃபுல்லாக லிசன் பண்றோம். அந்த குழந்தை லிசன் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் அது பேச ஆரம்பிக்குது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் அபவுட் அவர் செல்ஃப். ரைட். இப்ப நாங்க வந்துட்டு ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கிறோம். அதனால எங்களோட ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட் வந்துட்டு கூடுதலாக எங்களோட மதர் டங் வந்துட்டு தமிழ், அதே நேரம் சிங்களவா இருக்கலாம். எங்களோட என்வாயன்மெண்ட்ல என்ன மொழி பேசப்பட்டுச்சோ அந்த மொழியைத்தான் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு அமெரிக்காவுல அல்லது கனடாவுல அல்லது யூகேல பிறந்த ஒரு குழந்தை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்துகிட்டு கூடுதலாக பேச போற அந்த பிள்ளோட மதர் டங் வந்துட்டு இங்கிலீஷா இருக்கும். பிகாஸ் அவங்க அந்த குழந்தை கேட்டது எல்லாமே அவங்களோட என்வாயன்மெண்ட்ல பேசப்பட்டது. அவங்க அந்த என்வாயன்மெண்ட்ல அந்த குழந்தை கேட்ட விடயங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கு. அப்ப அதனாலதான் அந்த இங்கிலீஷை எவ்வளவுக்கு நாங்க அந்த குழந்தை லிசன் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை பேசுது. அதே போல நாங்க எந்த அளவுக்கு தமிழை லிசன் பண்ணினோமோ எங்களோட என்வாயன்மெண்ட்ல, எங்களோட சரௌண்டிங்ஸ்ல, எங்களோட பேரண்ட்ஸ்ல, நெய்பர்ஸ்ல இருந்து நாங்க தமிழை நாங்க கூடுதலாக கேட்டதாலதான் நாங்க இன்னைக்கு நிறைய தமிழ் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல அப்ப நாங்க எதை லிசன் பண்றோமோ அதைத்தான் நாங்க பேசக்கூடியதாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் ரீடிங். ரைட். அப்ப ரீடிங்கே நாங்க டெவலப் பண்ண எங்களோட ரைட்டிங் ஸ்கில் டெவலப் ஆகும்.
These are the 4 skills, especially in English, not only for the English, but also for all the languages, right? என்ன language எடுத்தாலும் இந்த 4 ஸ்கில்ஸும் தான் பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அதாவது லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இப்போ அதோட சேர்த்து நாங்க என்ன செய்ய முடியும்னா, இங்க எங்களோட கிராமரையும் நாங்க டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பிகாஸ் it helps us a lot, not only for the spoken but also for writing. அதாவது எங்களுக்கு இந்த கிராமர் பார்ட் வந்துக்கிட்டு நாங்க பேசுறதுக்கு மாத்திரம் இல்ல, நாங்க எழுதுறதுக்கும் நிறையவே எங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில எங்கட கோர்ஸ்ல நாங்க இங்க டிசைன் பண்ணிருக்கிற கோர்ஸ்ல நாங்க இந்த 5 விடயங்களையும் சேர்த்து தான் நாங்க படிப்பிக்கிறோம். லிசனிங் இருக்கும் கட்டாயமாக, அதே போல ஸ்பீக்கிங் இருக்கும், அதே போல ரீடிங், ரைட்டிங் உடைய தொடர்புடைய விடயங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணப்படும், கலந்துரையாடப்படும், அது சம்பந்தமான ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் கிராமர் பார்ட்டையும் நாங்க சேர்த்து தான் உங்களுக்கு படிப்பிக்கிறோம். ஏன்னு சொன்னா, நீங்க எங்க கோர்ஸை முடிச்சுட்டு போற நேரம் உங்களோட பேசுற திறன் மாத்திரம் இல்லாம உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸும் என்ன செஞ்சிருக்கணும், டெவலப் ஆயிருக்கணும்ங்கிறதுல நாங்க மிகவும் அவதானமாக இருக்கிறோம். இந்த அடிப்படையில எங்கள்கிட்ட வரக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, earlier, right, we are dividing the students into 3 categories, right? அதாவது பிகினர் லெவல்னு சொல்லுவோம், இன்டர்மீடியட் லெவல் இருப்பாங்க, அட்வான்ஸ் லெவல் சொல்லி 3 வகையாக பிரிக்கலாம். நாங்க எங்களோட ஸ்கில்ஸ், அதாவது எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த லாங்குவேஜ் நாலேஜை வச்சு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா 3 வகையாக பிரிக்கிறோம். பிகாஸ் ஏன்னு சொன்னா, இப்ப பிகினர் லெவல்ல இருக்கிற ஒரு ஆளை நாங்க இன்டர்மீடியட் லெவலோடையோ அல்லது அட்வான்ஸா இருக்கிற ஒரு ஆளோடையோ நாங்க சேர்த்து கொண்டு போக முடியாது. ஏன்னு சொன்னா, அவங்க அதாவது இந்த பிகினர் லெவல்ல இருக்கிற ஆட்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அட்வான்ஸ் லெவலுக்கு போற நேரம். அதே போல அட்வான்ஸ் லெவல் இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா, பிகினர் லெவல்ல நாங்க இறங்கி படிப்பிக்கிற நேரம் அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயமாக இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, we just filter according to your knowledge and all, we just filter your, உங்களை நாங்க ஃபில்டர் பண்றோம். ரைட், நீங்க பிகினர் லெவல் இருக்கிறீங்களா அல்லது இன்டர்மீடியட்டா அட்வான்ஸ் லெவலா இருக்கிறீங்கன்னு சொல்லி பிரிச்சு உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை நாங்க என்ன செய்ய போறோம், டெவலப் பண்றதாகத்தான் எங்களோட கோர்ஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ரைட், பிகினர் லெவல்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன விடயங்கள் நாங்க கொண்டு போகலாம், அதே போல இன்டர்மீடியட் லெவல் இருக்கிறாக்கள் நாங்க என்னென்ன மாதிரியான விடயங்களை கொண்டு போகலாம், அதே போல அட்வான்ஸுக்கு இருக்கிறாக்கள் நாங்க என்ன மாதிரியான விடயங்களை கொண்டு போகலாம்ங்கிறத நாங்க அந்த அடிப்படையில பிரிச்சு கொண்டு வந்து இருக்கு. ரைட், ஓகே, ரைட். இப்ப இதுல நாங்க இந்த பிகினர் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எங்களோட ரீடிங், ரைட்டிங், அதே போல லிசனிங், ஸ்பீக்கிங், கிராமர்ல நாங்க என்ன மாதிரியான விடயங்கள் நாங்க இங்கே ஷேர் பண்றோம். ரைட், உதாரணமா ரீடிங்கை சம்பந்தப்படுற ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன்ஸ், ரைட், நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், ரைட், அப்படியான சின்ன சின்ன பேராகிராஃப்ஸ் இருக்கும். ரைட், இப்படியான ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன்ஸ் அவங்களோட ரீடிங்கை டெவலப் பண்றதுக்காக நாங்க இந்த மாதிரியான விடயங்கள் நாங்க கொண்டு போறோம். ரைட், அதே போல ரைட்டிங் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் சிம்பிள் சென்டென்சஸ், அதாவது இலகுவான வசனங்களை வந்துகிட்டு, அதாவது எங்களோட டே டு டே லைஃப்ல நாங்க பயன்படுத்தக்கூடிய ரைட்டிங்கோட தொடர்புடைய இலகுவான வசனங்கள், அப்படியான வசனங்களை வந்துகிட்டு அவங்களாகவே எழுதுறதுக்காக நாங்க அவங்கள ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்றோம். ரைட், அப்ப பிகினர் லெவலுக்கு வந்துட்டு சிம்பிள் சென்டென்சஸ், சின்ன சின்ன வசனங்கள், சின்ன சின்ன விடயங்கள் அவங்க எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்லை நாங்க டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அதே போல லிசனிங், கட்டாயம் லிசனிங் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், ஸோ லிசன் ஷார்ட் அண்ட் சிம்பிள் லிசனிங்ஸ், அதாவது லிசனிங்கை பொறுத்த வரையில பலவிதமான லிசனிங்ஸ் இருக்கும். சிம்பிளான லிசனிங் இருக்கும், அடுத்து ஹார்டானது இருக்கும். அப்ப நாங்க பிகினர் லெவலுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னீங்க, அதாவது சிம்பிளான, ஷார்ட்டான, சிம்பிளான லிசனிங் டாஸ்க், லிசனிங் ஆக்டிவிட்டிஸ் நாங்க இங்க மெயினாக நாங்க இவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவங்களுடைய லிசனிங் எபிலிட்டியை நாங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். அப்படி வார நேரம் தான் என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்களுடைய ஸ்பீக்கிங்கை நாங்க கூடுதலாக பிக்கப் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப அப்படி வார நேரம் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்னு சொன்னா, அவங்களுக்கு சிம்பிள் சென்டென்சஸ் பேசக்கூடியதாக இருக்கும், ஷார்ட் டயலாக்ஸ், ரைட், ஸ்டோரி டெல்லிங், டிஸ்கிரைபிங் பிக்சர்ஸ், ஒரு சின்ன ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துட்டு அந்த பிக்சர் அவங்களால டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மாதிரி, டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டயலாக் அவங்களுக்கு, அதாவது அவங்க டே டு டே லைஃபோட ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சொல்ல போனா, உதாரணமா ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில திங்ஸை வாங்க போறோம். ஸோ அந்த க்ரோசரி ஷாப் ஓனரோட அல்லது இந்த செல்லரோட எப்படி சிம்பிளாக அவங்களோட விஷயத்தை கதைச்சு அந்த பொருட்களை வாங்கி கொள்றது. அதே போல ஒரு பேங்க்குக்கு நாங்க போறோம், ஒரு பேங்க்ல நாங்க ஒரு கேஷ் டிபாசிட் பண்ண போறோம், அல்லது வித்ட்ரா பண்ண போறோம், அல்லது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம்னு சொன்னா, அந்த பேங்க் ஆபீசரோட எப்படி சிம்பிளாக நாங்க எங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம்ங்கிற சம்பந்தமான விஷயங்கள் எங்களோட ஸ்பீக்கிங் பிராக்டிஸ்ல நிச்சயமாக இருக்கும்.
அப்ப அதே நேரம் கிராமர் சொல்ற நேரம் அவங்களுக்கு ஹார்டானது இல்லாம இப்படியான விஷயங்களுக்கு தேவைக்கூடிய மாதிரியான பேசிக் கிராமர்ஸ், இந்த நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ்ஸ் சொன்ன அட்வெர்ப்ஸ், ப்ரிபோசிஷனோட சேர்த்து 6 டென்சஸ், ரைட்? அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க கதைக்கணும். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இவ்வாறு காலங்கள் இருக்குது. அப்ப எங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நாங்க கதைக்கிறோம்னு சொன்னா அதுக்கு எந்த டென்ஸை நாங்க பயன்படுத்த போறோம்ங்கிறது எங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயங்களை பத்தி கதைக்கிற நேரம் அங்க நாங்க என்ன விஷயங்களை கதைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விடயங்களுக்கு தேவையான டென்சஸையும் நாங்க 6 டென்சஸையும் நாங்க இந்த பிகினர் லெவலுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம், ரைட்? அதே நேரம் அடுத்த கேட்டகரிக்குள்ள நாங்க வரப்போறோம் வந்துட்டு இன்டர்மீடியட் லெவல் இருக்கிறார்கள். அதாவது பிகினர் லெவல்ல இருந்து கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிறார்கள். அதாவது அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க, ரைட்? இவங்களுக்கும் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடிங் பேராகிராஃப், ஷார்ட் அப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு போகுது, ரைட்? ரைட். ஓகே, உங்களோட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து கொண்டிருக்குது. நான் கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சரை நான் கட்டாயமாக எண்ட் ஆஃப் த செஷன்ஸ், ரைட், டிஸ்கஷன் டைம்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே, அப்ப இன்டர்மீடியட் லெவலுக்கு நாங்க வர போறோம். அப்ப இன்டர்மீடியட் லெவலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன்ஸ் நடக்க போகுது. அதே நேரம் கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்சஸோட டிரான்ஸ்லேட் சென்டென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உதாரணமா நாங்க தமிழால உதாரணமா இதுல மோஸ்ட் ஆஃப் மீன்ஸ் ஆல், ரைட்? நாங்க எல்லாருமே வந்துட்டு எங்களோட மதர் டங் வந்துட்டு தமிழ். அப்ப நாங்க தமிழ்ல நினைக்கின்ற ஒரு விஷயத்த எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தமிழால எழுத சொன்னா எழுதுவாங்க, தமிழால பேச சொன்னா பேசுவாங்க. பட் அந்த விஷயத்த இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னு சொன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும், பயப்படுவோம். எழுதுங்கன்னு சொன்னா பயப்படுவாங்க. சோ இப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த இன்டர்மீடியட் லெவல் இருக்கிறவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்க தமிழால நாங்க நினைக்கின்ற, தமிழால நாங்க சொல்ல போகின்ற ஒரு விஷயத்த எப்படி நாங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம், அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் என்ன, வேர்புடைய ஃபார்மேஷன் எப்படி வரும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், எது முன்னுக்கு வரும், எது அடுத்ததாக வரும் என்று நாங்க தமிழ்ல இருக்கிற அதே ஓர்டர்ல நாங்க இங்கிலீஷ்ல பேச முடியாது, எழுத முடியாது. எங்களோட ரைட்டிங் பேட்டர்ன் வந்துகிட்டு அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும், ரைட்? அப்ப முதலாவது சப்ஜெக்ட் வரணும், வேர்ப் வரணும், ஆப்ஜெக்ட் வரணும், இப்படியான விடயங்கள் இருக்கிறதால அந்த நாங்க நினைக்கின்ற விடயங்களை எப்படி இலகுவாக எழுதுற. ஃபார் எக்ஸாம்பிள், இது பல இடங்களுக்கு எங்களுக்கு தேவைப்படும். உதாரணமா ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஒன்று எழுத போறோம்னு சொன்னா, ரைட், ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க கம்ப்ளைண்ட், ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க போறோம், அல்லது ஏதாவது ஒரு விஷயம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுக்க போறோம். அப்படி கொடுக்க போற நேரம் நிறைய பேர் நாங்க தடுமாறுற இங்கிலீஷ்ல சின்ன சின்ன லெட்டர் எழுதுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான விடயங்களும் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்க ரைட்டிங்ல வந்துட்டு நாங்க இங்கே கூடுதலாக பண்ண போறோம், ரைட்? அதே போல லிசனிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பிகினர் லெவல்ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வர போறாங்க இவங்களுக்கு, ரைட்? இப்ப அட்வான்ஸாக வரேன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சாங் சொல்ல கேட்டு அதை லிசன் பண்ணி அதன் மூலமாக நாங்க சில விஷயங்களை செய்ய போறோம். ஒரு பேராகிராஃபை லிசன் பண்ணி அதன் மூலமா சில விஷயங்களை நாங்க இங்க ரைட்டிங்ஸ் கொண்டு வர போறோம். அப்ப லிசனிங் வந்துட்டு இங்க இருக்க போது பிகினர் லெவல்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வரப்போகுது. அதே போல ஸ்பீக்கிங் இங்கேயும் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன கன்வர்சேஷன்ஸ் இருக்கும் நிறைய. இந்த கன்வர்சேஷன்ஸ் வந்துட்டு பல இடங்கள்ல, இப்ப நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற நேரம், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேங்க்ல, ஒரு குரோசரி ஷாப்ல, அல்லது பார்மசியில, எங்க சரி போயிட்டு நாங்க எங்களோட அன்றாட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதிரியான கன்வர்சேஷன்ஸ், சின்ன சின்ன கன்வர்சேஷன் நாங்க இங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். அதே போல ஸ்டோரி டெல்லிங்ஸ், ரைட்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியோட நாங்க லிசன் பண்ணிட்டு அந்த சமரியை நாங்க என்ன செய்ய போறோம், மற்றாக்களும் சொல்ல போறோம். அப்ப எங்களோட லிசனிங் டெவலப் ஆகும். அதே நேரம் எங்களோட திங்கிங் எபிலிட்டிஸ், எங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டிஸ் வந்துட்டு இங்கே கூடுதலாக டெவலப் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே போல டிஸ்கிரைபிங் பிக்சர்ஸ், ரைட்? ஷார்ட் ஸ்பீச்சஸ், உதாரணமா நாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு தலைப்பை கொடுத்து அதுல 1 நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அவங்கள பேச போறாங்க. சில பாயிண்ட்ஸை கொடுப்போம், நாங்க என்னென்ன பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு எப்படி பேசலாம்ங்கிற பிராக்டிஸ் இருக்க போது. அப்ப சின்ன சின்ன விஷயங்கள், அப்ப ஒரு இடத்துல முன்னுக்கு எழும்பி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேச சொன்னா எங்களுக்கு டைம் இல்லாம நாங்க பேசக்கூடியதாக இருக்கும். அப்ப எங்களுக்கு ஸ்டேஜ் பேனிக்கு நாங்க என்ன செய்யலாம், நீங்க நிச்சயமாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல ஷார்ட் பிரசன்டேஷன்ஸ், உதாரணமா இதுல ஒர்க் பண்றாக்கள் இருக்கும், ரைட்? அப்ப அங்க ஏதாவது நாங்க ஒரு பிரசன்டேஷன் செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் எங்களுக்கு நிச்சயமா, ரைட்? அப்ப அந்த நிச்சயமா அந்த பிரசன்டேஷன் டைம்ல தான் நிறைய பேர் வந்து ரிட்டென்ஷன் ஆகிறோம். அந்த பிரசன்டேஷன் நாங்க எப்படி பிரசன்ட் பண்ண போறோம். அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு தேவையான இங்கிலீஷ், இப்ப நாங்க 100% வந்துட்டு ஃபுல்லியாக இங்கிலீஷ்ல கதைக்க இயலான்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 75-80% ஆவது நாங்க என்ன செய்யலாம், இங்கிலீஷ்ல கதைக்கலாம் அந்த பிரசன்டேஷன். ஸோ அப்படியான விஷயங்கள் நாங்க எப்படி
ப்ரெசென்ட் பண்ற இப்படியான விஷயங்கள் ரைட். அதே போல சிச்சுவேஷனல் டாக், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்கும், அந்த சிச்சுவேஷனுக்கு நாங்க எப்படி நாங்க நடந்து கொள்ள போறோம் ரைட். இப்படியான விஷயங்களை வந்துட்டு நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி இங்க ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்லேயே கொடுக்குறோம். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகினர் லெவல்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன, இப்ப நாங்க ஏற்கனவே பிகினர் லெவலுக்கு நாங்க பேசிக் கிராமர், நவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அதே போல இங்க நாங்க இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக அவங்களுக்கு மாடல் ஆக்ஸிலரிஸ் ரைட், பெசிவ் சென்டென்சஸ், கண்டிஷனல் க்ளோசிவ் சொல்லி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக நாங்க சில கிராமர் பாட்டை கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான. அப்ப அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்களோட ஸ்பீக்கிங்கையும் ரைட்டிங்கையும் இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கு. இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரைட். அடுத்தது எங்க கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ல இருக்கிறார்கள், அட்வான்ஸ் லெவலுக்குரிய இருக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு நீங்க நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா அதே 5 விடயங்கள் தான். ஆனா அந்த கண்டென்ட் வந்துட்டு உள்ளடக்க போற விடயங்கள் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன், அந்த பேராகிராஃப்ல லென்த் வந்துட்டு அதாவது வேர்ட் கவுண்ட் வந்துட்டு நிச்சயமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்க போகுது. அதே போல ரைட்டிங் நேரம் கன்ஸ்ட்ரக்ட் ஷார்ட் பேராகிராஃப் இன் எஸ்ஸேஸ் ரைட். உதாரணமா நாங்க பிகினர் லெவலுக்கும் இன்டர்மீடியட் லெவலுக்கும் ஷார்ட் சென்டென்சஸ், சின்ன சின்ன ஸ்மால் சென்டென்சஸ் எழுதுறதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்றோம். அட்வான்ஸ்க்கு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னாங்க ஒரு ஷார்ட் பேராகிராஃப் ஏன்னு சொன்னா they have some sort of knowledge in English ரைட். அப்ப அப்படியானவங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா ஷார்ட் பேராகிராஃப் எழுத வைக்கிறது, ஒரு எஸ்ஸேஸ் ஆர்டிகல்ஸ் எழுதுறது, அதே போல டிரான்ஸ்லேட் பேராகிராஃப்ஸ். இப்ப ஒன்று ரெண்டு சின்ன சின்ன சென்டென்சஸ் டிரான்ஸ்லேட் பண்ணினாக்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா ஒரு 7-8 சென்டென்சஸ், ஒரு 10-15 சென்டென்சஸ் ஒரு பேராகிராஃப் ஆக்கி அந்த பேராகிராஃபை டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க ஏற்கனவே படிச்ச இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம இங்க இருக்க போகுது. அதே போல லிசனிங் ஆக்டிவிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி சாங்ஸ், பேராகிராஃப் இவங்களுக்கும் இருக்க போகுது. இல்ல பேசிக்காக மெயினாக பிரதானமாக நாங்க ஃபோக்கஸ் பண்ற விஷயம் இதுல எங்க ஸ்பீக்கிங். இந்த ஸ்பீக்கிங்ல வந்துட்டு வித்தியாசமான விஷயங்கள் இருக்க போகுது. அதாவது கன்வர்சேஷன்ஸ், ஸ்டோரி டெல்லிங், டிஸ்கிரைபிங் ஃபீச்சர்ஸ், டிபேட்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸா வரப்போது டிபேட்ஸ். 2 டீமாக நாங்க டிவைட் பண்ணி ஆர்கியூமெண்ட்ஸ், இப்போ ஒரு ஆள் சொல்ற ஆர்கியூமெண்ட்டுக்கு இவர் கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரியான எங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டியை நாங்க என்ன செய்ய போறோம், நீங்க கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்க இங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். அதே போல ஷார்ட் பிரசன்டேஷன்ஸ், சிச்சுவேஷனல் டாக், நேரேட்டிங் ஸ்டோரிஸ், கதைகளை உருவாக்குறது, கதைகளை பேசுறது, இப்படியான சில பிராக்டிசஸ் வந்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களோட அட்வான்ஸ் லெவலுக்காக நாங்க, அதாவது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க இதை வழங்கி இருக்கிறோம். அதே போல கிராமர் பார்ட் இங்கேயும் வந்துட்டு பேசிக்காக நாங்க பேசிக் கிராமர் கொடுக்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களை நான் அப்படியான பேசிக் கிராமரோட சேர்த்து மாடல் ஆக்ஸிலரி, ஸ்பெசிஃபிக் சென்டென்சஸ், கண்டிஷனல் க்ளோஸோட சேர்த்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அவங்களுக்கு என்ன செய்ய தகவல்களை நாங்க இப்படியான கிராமர் பாட்டை நாங்க அவங்க வழங்கி வைக்கணும். அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அங்க இருந்து கொண்டு போறோம். அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்களுக்கும் லேசா இருக்கும். இப்ப உதாரணமா ஒரு 50 கிலோகிராம் தூக்கக்கூடிய அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் நாங்க 50 kg கொடுக்கலாம். 50 கிலோ தூக்க முடியாத ஒரு ஆளுக்கு 100 கிலோவை தூக்கி கொடுத்து அவரை கஷ்டப்படுத்துறதை விட அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அவருக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து போற நேரம் நிச்சயமாக he can improve because we succeeded in this. நிறைய பெஜஸை நாங்க செஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி டிசைன் பண்ணி இந்த மாதிரி அவங்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு வரப்பல நிறைய நிறைய பெஜ் வந்துட்டு எங்களுக்கு நிச்சயமாக சக்சஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த பெஜ்ஜையும் நாங்க இந்த மாதிரி கொண்டு போறதுதான் பிளான் பண்ணிருக்கோம். அப்ப இதுதான் எங்களோட நாங்க அதாவது எங்களை வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எப்படி கொண்டு போறோம்ங்கிற விஷயம். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை வந்துக்கிட்டு ஏன் நாங்க இந்த இங்கிலீஷை படிக்கணும், why we need English, இங்கிலீஷ் எங்களுக்கு ஏன் தேவை, இந்த இங்கிலீஷ் தெரியாததன் காரணமாக, இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாததன் காரணமாக நாங்க என்ன மாதிரியான ஆப்ஸ்டிகல்ஸ், தடங்கல்களை பெற்றுக்கொள்றோம். there are lots of நிறைய விடயங்கள் இருக்குது. இங்கிலீஷ் தெரியாததால நிறைய விடயங்கள், நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல முதலாவதாக நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் unable to perform well in our higher studies in universities and higher educational institutions. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் ஸ்ரீலங்காவில், not only in Sri Lanka, right, all over the world, இலங்கையில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டிலையும் நாங்க படிக்கலாம். But the main problem is the language. Those who can speak Tamil, those who can speak Sinhala very well, they suffer a lot without knowing English properly. இங்கிலீஷ் இல்லாததால நிறைய பேர் இருக்கிற ஹை எஜுகேஷனை விட்டுட்டு இருக்கிறாங்க. பிகாஸ்
எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் எல்லா ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் வந்துட்டு the medium of lecturing is in English. Right? அப்ப எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் தெரியான்னு சொன்னா நாங்க ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் ஒன்று செய்ய வேணும்னு சொன்னா அங்க நாங்க இந்த இங்கிலீஷ் இல்லாததால நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல அட்வான்ஸ் லெவல்ல 3 எடுத்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஹையர் ஸ்டடீஸ்ல வந்துட்டு என்ன செய்யறாங்க கோட்டை விடுறாங்க. அந்த உரிய டார்கெட்டை எப்படி நாங்க அட்வான்ஸ் லெவல்ல அவங்களோட கலர்ஸை காட்டினாங்களோ அதே கலர்ஸை எங்களோட யூனிவர்சிட்டிஸ்ல காட்டிடாம இருக்குது. ஏன்னு சொன்னா மீடியம் இங்கிலீஷ். அவர் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரராக இருந்தாலும் சரிதான், லாங்குவேஜ் சரியாக அவருக்கு தெரியல என்று சொன்னா அந்த எக்ஸாம் அவர் சரியான முறையில் அங்க அவர் விஷயத்தை காட்டலாம போயிடும். ஸோ கட்டாயமா அங்க இருக்கக்கூடிய லைப்ரரிஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா புக்ஸுமே இங்கிலீஷ். ரைட்? ஸோ அந்த அடிப்படையில எங்களோட ஹையர் எஜுகேஷன் நாங்க இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் இந்த லாங்குவேஜ் இல்லாததன் காரணமாக. அதே நேரம் unable to apply for the job opportunities. இப்ப தெரியும் எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப்புக்கு கால் பண்ற நேரம் எல்லாம் அங்க கேட்கிற விஷயம் உங்களுக்கு லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி. உங்களுடைய லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி மதர் டங் நிச்சயமாக பயன்படாது. எங்களுக்கு மதர் டங் நிச்சயமாக பயன்படாது. நிறைய யூனிவர்சிட்டி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த விடயம் வந்ததுக்கு பிறகு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் நிறையவே இருக்குது. பட் த ப்ராப்ளம் இஸ் த லாங்குவேஜ். நாங்கள் எந்த லாங்குவேஜில் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னு சொன்னால் எங்களை கிளைண்ட் வந்துக்கிட்டு ஃபாரினர்ஸ் ஆகிருப்பாங்க. அப்போ அவங்களோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு உங்களை ஹையர் பண்ணுறதுல நிச்சயமாக ஒரு யூஸும் இல்லை. அப்போ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் இழக்க வேண்டிய ஏற்படும். இது ஃபாரினுக்கு மாத்திரம் இல்லை, ஈவன் இன் ஸ்ரீலங்கா ஆல்சோ. மூணாவது, unable to communicate with the higher grade professionals or the foreigners. இதனால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா எங்களை சோசியல் சர்க்கிள் வந்துட்டு ஒரு வெரி நெரோவாக காணப்படும். ஒரு குறிப்பிட்ட ஆக்களோட மாத்திரம் தான் நாங்க கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ நோ இங்கிலீஷ், ரைட், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் டு டெவலப் யுவர் செல்ஃப், யுவர் கேரியர், யுவர் பர்சனல் ஆட்டிடியூட். எங்களோட பர்சனல் ஆட்டிடியூட் எங்களோட தொழில் எல்லாம் டெவலப் பண்ண கொடுத்துட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. ரைட்? ஆனா அங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்களோட நாங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னா we have to speak with them in English. அவங்களோட நாங்க இங்கிலீஷ்ல தான் கிடைக்கணும். ரைட்? ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, நிறைய நிறைய ஹையர் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க பார்க்கலாம். நிறைய ஹையர் ப்ரொஃபஷனல்ஸ்ல இருக்கிறார்கள். மோஸ்ட் ஆஃப் தேம், ரைட், நாட் மோஸ்ட் ஆஃப் தேம், தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித் தி அதர்ஸ். ரீசெண்டாக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது. கலம்புல நான் வேற ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போன டைம்ல ஒரு டின்னர் டைம்ல ஒரு டின்னர் டேபிள் நான் me and myself my friends டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஒரு டீம் உண்டு. ரைட்? ஒரு பார்த்து ஒரு வெல் குவாலிஃபைட் பீப்புளாக இருக்கணும். அது அவங்க வந்து they were talking in இங்கிலீஷ்ல தான் கழிச்சு கொண்டு இருந்தாங்க. ஸோ we had an opportunity to talk with them unexpected. எதிர்பாராத விதமாக அவங்களோட கதைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ we talk with them in English. அதுக்கு பிறகு அவங்க எங்களோட மிச்ச நேரம் கிட்டத்தட்ட more than 1 hour மிச்ச நேரமா எங்களோட பேசி கொண்டு இருந்தாங்க. ஸோ we learned lots of things. அதே நேரம் அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்துட்டு there were some professors. அப்ப அப்படியான ஒரு ஹையர் ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப பாருங்க எங்களோட சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், வைட் ஆகும். அப்ப எங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி இருக்குமா இருந்தால் லாங்குவேஜ் தெரிஞ்சா நாங்க ஃபாரினர்ஸோட நல்ல கிரேட்ல இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸோட நாங்க பேசலாம். அப்ப தெரியலன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ள மாத்திரம் தான் நிக்க போறோம். ஸோ எங்களோட நாலேஜ்ல இருந்து, எங்களோட ஆட்டிடியூட்ஸ்ல இருந்து, எங்களோட ஸ்கில்ல இருந்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளதான் இருக்கும். நிச்சயமாக அதை விட்டு போகாது. அப்ப இந்த விஷயம் கட்டாயமாக எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. fail to apply foreign business trips. இதுல பர்சனலாக நான் அறிஞ்ச வகையில நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. ரைட்? they paid a very good salary, but the problem is they couldn't go foreign trips because அவங்களோட ஆஃபீஸோட பிரான்ச்சஸ் வந்துட்டு நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்குது. ரைட்? நல்ல ஹையர் ப்ரொஃபஷன். பட் த ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா
அவங்களுக்கு அந்த ஃபாரின் பிரான்ச்சஸுக்கு போயிட்டு அந்த பிசினஸ் ட்ரிப்ஸ் போயிட்டு அங்க உள்ள விடயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இயலாம இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா the barrier is the language. அப்படி நிறைய பேர் பர்சனலா என்ன மீட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் அப்ப எங்களோட ஃபாரின் பிசினஸ் ட்ரிப்ஸுக்கும் இது எங்களுக்கு மிகவும் ஒரு தடங்கலாக அமைஞ்சு காணப்படுகிறது. அதே நேரம் unable to face the interview for the future promotions. நிறைய பேர் பார்க்கலாம். உதாரணமா ஒரு மேனேஜர் லெவலுக்கோ அல்லது அதுக்கு மேலதிகமாக நாங்க பார்க்க ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்கிற நேரம் கட்டாயமாக நாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பர்சனாலிட்டி எங்களுக்கு கட்டாயமாக இருக்கணும் கட்டாயமாக. அந்த பர்சனாலிட்டியை தரக்கூடிய விஷயம் தான் இந்த லாங்குவேஜ், especially English. In my personal opinion, right, whenever I go to the offices, maybe the British Council or the Ministry of Education or somewhere else, right? Even if I go to the bank also, I never talk with them in my mother tongue. அங்க ஒரு 4 மீனா தமிழ்ல கதைக்க மாட்டேன். ரைட், என்ன வேலைக்கு போனாலும் நான் இங்கிலீஷ்ல 2-3 சென்டென்ஸை கழிச்சிட்டு போற நேரம் ஆட்டோமேட்டிக்கா எங்கிற வேலை குயிக்கா நடக்கும். பர்சனலாக நான் அனுபவிச்சிருக்கிறேன் நிறைய. ஸோ இப்படியான விஷயங்கள் ரைட். அதே போல நான் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸுக்கெல்லாம் கட்டாயமாக எங்களுக்கு இந்த இங்கிலீஷ்னுடைய தேவைப்பட்ட விஷயமா இருக்குது ரைட். அதே போல unable to work in the international companies or the projects. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய பேர் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்துட்டு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க, நிறைய ப்ரொஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க ரைட். காரணம் என்னன்னு சொன்னா அவங்களோட லாங்குவேஜ். இப்ப அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைன்னு சொன்னா அந்த இங்கிலீஷ் அந்த கம்பெனிஸ்ல இருக்கிற ஆட்களோட அந்த அந்த ப்ரொஃபஷனல்ஸோட இவங்க நிச்சயமாக பேச இயலாது, கம்யூனிகேட் பண்ண இயலாது. அப்ப கம்யூனிகேட் பண்ண இயலாத சந்தர்ப்பத்துல அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக சந்தர்ப்பம் இல்லை. இவர் என்ன விஷயத்த செய்யணும்னு அவங்க சொல்ற நேரம் அதை இவருக்கு விளங்கிக் கொள்ள இயலாத ஒரு சந்தர்ப்பமாக ஒரு தன்மையில இருந்தா நிச்சயமாக அந்த விஷயமாக நடக்காது. ஸோ இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் ப்ராஜெக்ட்ஸ் இப்படியான விடயங்களை ஒர்க் பண்றது உண்மையிலே தே பே அ லாட், நிறைய பே பண்றாங்க. ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களை பெறணும்னு சொன்னா எங்களுக்கு கட்டாயமா இந்த லாங்குவேஜ் வந்து கட்டாயமாக இருந்திருக்கணும். லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வென் ட்ராவலிங். நாங்கள் ட்ராவல் பண்ற நேரம் எங்களுக்கு இண்டிபெண்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்கள் சொல்லலாம் ஒரு ஃபிளைட்ல ட்ராவல் பண்றீங்கன்னு சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபிளைட்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அல்லது ஃபிளைட்ல வரக்கூடிய ஆட்கள் ரைட். இப்ப இவங்களோட நாங்க ஒரு டிஸ்கஷனோ அல்லது எங்களோட பேமெண்ட்டை நாங்கள் பேசணும்னு சொன்னா கூட கட்டாயமாக எங்களுக்கு லாங்குவேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அதே நேரம் ஆல்வேஸ் நீட் டிரான்ஸ்லேட்டர் ஓ சப்டைட்டில் இன் எவ்ரிதிங். ஒரு திங்க் பண்ணி பாருங்க, நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறோம் ரைட், ஒரு மேனேஜர் லெவல் இருக்கிறோம்னு வச்சுக்கொள்வோம் ரைட். ஒரு மேனேஜர் லெவல் இருக்கிறோம், ஒரு மீட்டிங் நடத்த போறோம் ரைட், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியா ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆட்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா கட்டாயமாக எங்களுக்கு என்ன தேவைப்படும், ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட ஒரு அள்ளிக்க வேண்டியவர் அல்லது சப்டைட்டில் தேவைப்படும் ஒரு விஷயத்தை பத்தி நாங்கள் கதைக்கிற நேரம். ஸோ டிரான்ஸ்லேட்டரை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யலாது, எந்த நேரமுமே சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நாங்கள் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டி கொண்டு போற நேரம் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட பர்சனாலிட்டி வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்கள் அதாவது எங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியலைன்னு சொன்னா இவ்வாறான டிஸ்அட்வான்டேஜஸை நாங்க சந்திக்க வேண்டிய ஒரு தன்மை வந்து வரப்போகுது. இப்ப இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை நாங்க தெரியறதுல 2 வகையான அவுட்கம்ஸ் இருக்குது. ஒரு ஜென்ரல் அவுட்கம்ஸ் சொல்லலாம், அது எஜுகேஷனல் கேரியர்ஸ் சொல்ல போறோம். இப்ப ஜென்ரல் அவுட்கம்ஸ்ல என்னென்ன விடயங்கள், இப்ப நாங்க இங்கிலீஷை தெரிஞ்சு கொள்றதால எங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன பொதுவான விடயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க சொல்லலாம் கேன் ஸ்டார்ட் அ லைஃப் இன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வெளிநாடுகள்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ வி கேன் மைக்ரேட், எங்களுக்கு அங்க போகலும், அங்க உள்ள என்வாயன்மெண்ட்ல எங்களுக்கு ஒர்க் பண்ணிடலாம், அங்க உள்ள ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிடலாம், அங்க உள்ள மக்களோட மக்களாக நாங்கள் பேசிடலாம். ஸோ வி கேன் டெவலப் அவர் செல்ஸ், எங்களை நாங்கள் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்கள் இங்கிலீஷ் தெரியறதால இப்படியான விடயங்களை நாங்கள் கட்டாயமாக அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ஓப்பன் யுவர் இன்டர்நெட் இன்டராக்ஷன், அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல உள்ள மக்களோட வித்தியாசமான மக்களோட நாங்கள் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சொல்லலாம், இப்போ வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு டூரிசம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்ல இருந்து கொண்டிருக்குது ரைட். டூரிசம்னா எங்களோட நாட்டில் ஒரு மெயின் இன்கம் தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னாங்க
ரைட்? எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னா ஸ்ரீலங்காவுக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸோட நாங்க என்ன செய்யலாம்? we can have a nice chat with them. இதனால இவ்வாறு ஃபாரினர்ஸோட கதைச்சி அவங்களோட என்னோட சொல்றது இப்ப அவங்களோட ஒரு ஆஹ், என்னோட சொல்ற ஒரு ஸ்காலர்ஷிப்னு சொல்லலாம். ஸ்காலர்ஷிப்னு சொல்றத விட அவங்க ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களாவே இவங்களை வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போன சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. அப்ப அப்படியான மக்களோட பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வந்துட்டு இங்கிலீஷ் தெரியறதால அந்த நன்மைகளுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? எங்களோட பிசினஸ் நாங்க வைடன் பண்ணலாம். இதுல ஆன்லைன் பிசினஸ் செய்யறார்கள் இருப்போம். ரைட்? டைரக்டாக நாங்க பிசினஸ் செய்யறாக இருப்போம். ஸோ எங்களோட பிசினஸ் நாங்க என்ன செய்யலாம்? இன்னும் இப்ப வந்துட்டு இருக்கிறது குளோபல் வில்லேஜ். எங்களோட நாடு உலகம் வந்துட்டு குளோபல் வில்லேஜ், ஒரு கிராமம், சுருங்கின கிராமமாக போயிட்டு இல்லை. எல்லாம் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் இப்ப எங்களோட உலகம் இருக்குது. ஸோ எங்களோட பிசினஸ் நாங்க இன்னும் பரந்த அளவுல கொண்டு போகணும்னு சொன்னா இந்த இங்கிலீஷை நாங்க பெற்றுக்கொள்றதால, இங்கிலீஷை நாங்க விளங்கி எடுக்கிறதால, படிக்கிறதால, தெரிஞ்சு கொள்றதால இப்படியான விடயங்கள் நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆக முக்கியமான அடுத்த விஷயம் லாங்குவேஜ் ஆஃப் த இன்டர்நெட். இன்னைக்கு நாங்க பார்க்கலாம், எங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களுமே இன்னைக்கு இன்டர்நெட்ல காணப்படுது. ஸ்பெஷலா இந்த ஈராவில் இப்ப இருக்கிற காலத்துல வந்துட்டு கூடுதலாக ஏஐன்னு சொல்லுவோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT போன்ற விடயங்கள். எங்களுக்கு என்ன விஷயம் தேவை என்று சொன்னாலும் உடனடியாக நாங்க என்ன செய்யலாம்? அதுல பெற்றுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ரைட், இப்ப நாங்க எங்கிற காசு ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ரைட், என்ன ப்ராப்ளம் சொல்லி நாங்க அதை என்டர் டைப் பண்ணினோம்னு சொன்னா அது எங்களுக்கு தரும். ரைட், ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணுங்க, அடுத்தது செக் பண்ணுங்க, இதை செக் பண்ணுங்கன்னு சொல்லி இது எல்லாமே வரப்போகுது இங்கிலீஷ்ல தான். ரைட்? அதே போல நான் ஒரு பிசினஸ் ஒன்று சொல்றேன். இந்த பிசினஸ் நான் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லி நாங்க இன்றைக்கு இன்டர்நெட் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். ChatGPT-ல நாங்க கொடுத்து தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அங்க போற நேரம் எங்களுக்கும் தெரியணும் இங்கிலீஷ். அப்பதான் நாங்க கொடுக்குற விஷயத்தை சரியா கொடுக்கலாம். அதே நேரம் அது தரக்கூடிய ஃபாலோவிங்ஸை வந்துட்டு தரக்கூடிய விடயங்களை வந்துட்டு நாங்க ஃபாலோ அப் பண்றதுக்கோ அல்லது அதை விளங்கி எடுக்கிறதுக்கோ கட்டாயமாக எங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வந்து தேவைப்படுது. என்னோட சொன்ன இந்த இன்டர்நெட் வந்துட்டு முழுக்க இங்கிலீஷை பேஸ் பண்ணினதாக தான் நம்ம இருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷை தெரிஞ்சு வச்சு கொடுத்தால நாங்க இன்டர்நெட்ல நாங்க என்ன செய்யலாம்? எங்களோட விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல traveling is a lot of easier with a good knowledge of English. வேண்டிய நாட்டுக்கு பயணம் செய்யலாம், வேண்டிய மக்களோட பயணம் செய்யலாம், வேண்டிய இடத்துக்கு பயணம் செய்யலாம். தேவை எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த இங்கிலீஷ் தான். அப்ப இதுவும் எங்களுக்கு கட்டாயமான ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல லேர்னிங் இங்கிலீஷ் கேன் ஹெல்ப் யூ டு திங்க் மோர் கிரியேட்டிவ்லி. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிகல் ஒன்று வாசிச்ச டைம்ல அதுல நான் ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டேன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு லாங்குவேஜ், அதாவது மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆளுடைய ஐக்கியூ வந்துகிட்டு வேகமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளை விட மல்டி லாங்குவேஜ் 2-3 லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆளுடைய ஐக்கியூ வந்துகிட்டு வேகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பைலிங்குவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இப்ப அநேகமாக வந்துட்டு இந்த பைலிங்குவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கூடுதலாக பெர்ஃபார்ம் பண்ண போறதுக்கு இது ஒரு மெயின் காரணமாக இருக்கும். ஒரு லாங்குவேஜ் இல்லாம 2 லாங்குவேஜோ 3 லாங்குவேஜோ தெரிகிறது. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா எங்களோட திங்கிங் எபிலிட்டிஸ், எங்களோட கிரியேட்டிவிட்டிஸ் இப்போ அவ்வாறான விடயங்கள் வந்துட்டு இன்னும் அதிகரிக்கும். ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாங்க பெறுவதால. அதே போல இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு a wide range of entertainment. இன்னைக்கு நாங்க பார்க்கலாம் என்டர்டெயின்மெண்ட், யூடியூப், இவ்வாறு பல என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு நாங்க காணப்படுது. எல்லாமே கூடுதலாக இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதை விட கூடுதலான என்டர்டெயின்மெண்ட் நாங்க பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட லாங்குவேஜ் இருந்துச்சுன்னு சொன்னா. there are lots of films in English. ரைட்? அப்படியான விடயங்கள் நாங்க பார்க்கலாம், கேட்கலாம். அப்ப எங்களோட என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு கூடுதலாக யூஸ்ஃபுல்லான வழியில நாங்க என்ன செய்யலாம்? எங்களோட என்டர்டெயின்மெண்ட் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல லேர்ன் இங்கிலீஷ் கேன் எய்ட் யுவர் மெமரி. எங்களுடைய ஞாபக சக்தி தான். அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஒரு லாங்குவேஜ் தெரியறதை விட மல்டி லாங்குவேஜ் தெரியறால ஐக்யூ பவர் கூடுதலாக இருக்கும், எங்களுடைய ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கும். அதுக்கும் வந்துட்டு எங்களுடைய லாங்குவேஜ் வந்துட்டு மிக முக்கியமானதாக அமைஞ்சிருக்குது. அதே போல த்ரூ இங்கிலீஷ் யூ கேன் லேர்ன் அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ப்ராக்டிக்கலா அறிஞ்சு கொண்டேன். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மன் லாங்குவேஜ். ரைட்? ஐ லேர்ன் ஜெர்மன். ரைட்? ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் is equal to English.
அப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ன்றதால எனக்கு அந்த ஜெர்மன் லாங்குவேஜை குயிக்காக கெயின் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு எனக்கு. மிச்சம் ஈஸியா இருந்துச்சு. அப்ப அதனால நானும் சொல்றேன். அப்ப அதாவது எங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியறதால இதே மாதிரி மத்த லாங்குவேஜஸுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ரிலேட்டட் இருக்கும். அப்ப ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து நாங்க என்ன செய்யணும், இன்னும் கூடுதலாக பெறக்கூடியதாக இருக்கு. ஸோ இவ்வாறான தகவல் தான் விடயங்கள் வந்துட்டு நாங்க எங்களோட ஜென்ரலாக நாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிகிறது நேரம் ஜென்ரலான விஷயமா பார்க்கலாம். அதே போல எங்களோட கெரியர் அவுட்கமுக்கு வந்துட்டு நாங்க சொல்லலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யறது, அப்ரோட்ல வேலை செய்யறது, ரைட், இவ்வாறான லோக்கல்ல வேலை செய்யறது, இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு எங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது, ஒரு பாட்டை வகிக்குது. ரைட். ஸோ இதுல நீங்க மிகவும் அவதானமாக இருக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள் தான் எங்களை இங்கிலீஷை நாங்க படிக்கிறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக நீங்க ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்கணும்னு சொன்னா கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை பத்தி கேட்கலாம். அதுல ஏற்கனவே ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் செய்யற சம்பந்தமாக நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு சொல்லி. நிச்சயமாக இருக்கும். உங்களோட எக்ஸாம் என்ன மாதிரியான எக்ஸாம்னு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த விஷயங்களையும் நாங்க அதோட ஷேர் பண்ணி கொள்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல்ஸ் அல்லது வேற விஷயங்கள் இருக்கும். நிச்சயமாக ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்திருக்குது, பட் இன்னும் அது அப்ளை ஆகல. ரீசெண்டாக அது சம்பந்தமான ப்ரோக்ராம் ஒன்று பற்றி கவுன்சில்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சேர்ந்து செய்து அந்த ஒர்க் ஷாப்லையும் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ரைட், இங்கிலீஷ் ஸ்கோர்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ரைட், ஈக்குவல் டு ஐஎல்டிஎஸ் மாதிரி இதுவும் அதுயான உங்களோட லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சியை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். ரைட், வித்தியாசமான ஒரு எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்க எந்த மாதிரியான எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய கைட்லைன்ஸையும் அதுக்குரிய கைடன்ஸையும் நாங்கள் நிச்சயமாக we will provide you. இது சம்பந்தமாக நீங்க வேற ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னா கேட்கலாம். Right, Vinod, IELTS exam ரைட். எஸ், ஐஎல்டிஎஸ் என்று சொன்னா அதுக்கு சில வித்தியாசமான டீச்சிங் மெத்தடாலஜிஸ் இருக்குது. ரைட், வித்தியாசமான ப்ராக்டிசஸ் இருக்குது. அதையும் நிச்சயமாக நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த கோர்ஸ்ல இல்லை, அது ஐஎல்டிஎஸ்க்குரிய வேற கோர்சஸ், வேற ப்ராக்டிஸ் இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தேவைப்படுற ஒரு சந்தர்ப்பத்தில் அதையும் நிச்சயமாக நாங்க தாரத்துக்கு தயாராக இருக்கணும். வேற ஏதாவது கேட்கணும்னு சொன்னாங்க கேட்கலாம். அடுத்த கேள்வி ஒன்று வந்திருக்குது, கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாமா? ரைட், அதாவது கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்ற நேரம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு பிகினர் லெவலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட், அவங்க பிகினர் லெவல் ஏன்னு தான் எங்களோட கோர்சஸ்லையும் வந்துட்டு இருக்கும். எங்களோட கோர்சஸ்லையும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் நினைக்கிறேன் this is the time to hand over to Zara. Zara? Yes, sir. Yes, so I just completed my part. So what shall we do? You are going to continue with the question and answer program, or Yeah, sir. Students வந்துட்டு அவங்களோட டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொருத்தர ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. right. Hamim hand raise பண்ணிருக்காரு. Yes, Hamim கேளுங்க. உங்களோட மைக் மியூட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், விலங்கு ஹைக்கிறேன். ரைட், ஓகே சொல்லுங்க ஹமீம். எங்களை இந்த
கிளாஸ் முடிஞ்சா எங்களோட இதுல கோல்டு எப்படி இருக்கும் சார்? கோல்டு இதுல ப்ரொஃபைல் எங்களோட இந்த கிளாஸ்ல கிராஜுவேட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னு கேட்குறோம். அதாவது இந்த நாங்கள் எந்த லெவலுக்கு இருப்போம்? ரைட், அதாவது இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கேரண்டி பண்ணியலும் என்னன்னு சொன்னா நீங்க எந்த லெவலுக்கு வாரீங்களோ அதை விட கூடுதலாக இருக்கும். இல்ல அப்படி இல்ல சார். ஓ. எந்த லெவலுக்குன்னு எந்த லெவலுக்கு எங்களுக்கு தெரியாது. எந்த லெவலுக்கு நாங்க இருப்போம். அதாவது எப்படின்னு சொன்னா ஹமீம், உதாரணமா எப்படி சொல்லுங்க, இப்ப நீங்க வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக எங்களை ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்க எந்த லெவல் இருக்கிறீங்கன்னு தெரியல, ரைட்? நீங்க வார லெவலை விட நிச்சயமா எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களோட டே டு டே லைஃப்ல வந்துக்கிட்டு இங்கிலீஷை பயன்படுத்தி நீங்க உங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஈவன் அது ரைட்டிங்காக இருக்கலாம் அல்லது ஸ்போக்கனாக இருக்கலாம். ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு தடங்களாக இருந்திருக்கும். ஆனா இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போற நிமிஷம் நிச்சயமாக உங்களுக்கு நீங்க வந்ததை விட கூடுதலான ஒரு திருப்தியோட நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இல்லையா சார், அது பொதுவா எல்லாருமே இந்த கிளாஸ் முடிஞ்சா இருக்கிற அவங்களோட விட கொஞ்சம் அட்வான்ஸா படிச்சிருப்பாங்க, அது ஓகே. நான் என்ன கேட்கன்னு சொன்னா இந்த கிளாஸ்ல கூட அவங்கள்ட்ட ஒரு இருக்குமே சார், முடிச்சா என்னென்ன இதை ப்ரோ பண்ணிப்பா இந்த லெவலுக்கு இருப்பாருன்னு இருக்கும். அதே போல எந்த கோர்ஸை முடிச்சாங்கன்னா இந்த லெவலுக்கு இருப்பாரு சொன்னா தான் நான் இப்ப எந்த லெவலுக்கு இருப்பேன் என்ன விலைக்குள்ளே பொதுவா எல்லாருமே அவங்களோட லெவலோட கொஞ்சம் கூட இருப்பாங்க, அது ஓகே. அது தவிர ஒரு ஒட்டுமொத்தமா அப்படி சொல்ற அளவுக்கு ஏழுமா. ஏன்னா நான் என்ன மதிப்பிடுறது தான் அந்த கேள்வி கேட்குறேன். இல்ல நீங்க என்ன கேட்குறீங்க எனக்கு உண்மையா விளங்கல. இப்ப உதாரணமா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்றேனே, உதாரணமா ஒன்றுமே எனக்கு வாசிக்க தெரியாண்டு ஒரு ஆள் வாராருன்னு சொன்னா அவரை அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃபை வாசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு கொண்டு வரையலும். அதே போல இங்கிலீஷ்ல எனக்கு ஒன்றுமே கதைக்கலான்னு சொல்லி வார ஒரு ஆளை அவரோட ஒரு அன்றாட தேவைகளை நிறைவேற்றத்துக்கு தேவையான இங்கிலீஷை நாங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு டீச் பண்ற அளவுக்கு என்னால செய்யலுமா? நான் ஓரளவுக்கு அதான் சொல்றேன், உங்களோட லெவல் தெரிஞ்சாதான். உதாரணமா நீங்க பிகினர் லெவல்ல இருக்கிற ஒரு ஆளாக இருந்தா இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போய் இங்கிலீஷ் படிப்பிக்கிறங்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு அட்வான்ஸ் நாலேஜ் உள்ள, அதாவது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தா நிச்சயமாக நீங்க இதை கொடுக்கலாம், படிப்பிக்கலாம், ரைட்? அதே நேரம் நீங்க ஒரு பிகினர் லெவலாக தான் வாரீங்கன்னு சொன்னா உங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க அட்வான்ஸ் லெவலுக்கு வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்ப உங்களோட லெவல் என்னங்கிறது தெரிஞ்சா மாத்திரம் தான் எனக்கு நீங்க இப்படி செய்யலாம்ங்கிறத நான் கொண்டு வரலாம். இப்போ உங்களோட லெவல் என்னன்னு தெரியாம நீங்க இங்கிலீஷ் படிப்பிக்கலாம்னு நான் டிரெக்டா சொல்லல. அதே ஹமீம், ஓகே. நான் இங்கிலீஷ் படிப்பிக்கல சார். நான் இங்கிலீஷ்ல வேற ஒரு மெதட்டா ஒரு விஷயத்த படிப்பேன். இங்கிலீஷ் லாங்குவேஜை படிப்பிக்கல, இங்கிலீஷ்ல நான் வேற கிளாஸ் நடத்துறதுக்கு தான் செய்யலாம். நிச்சயமாக இப்ப நீங்க உதாரணமா இந்த கிளாஸ் கூட நான் எதிர்பார்க்க வந்துட்டு சார், இங்கிலீஷ்ல வந்துட்டு நான் வேற நான் படிப்பிக்கிறது நிச்சயமாக இயலும். ஏன் தெரியுமா? நாங்க வந்துட்டு உங்களை மேக்சிமம் வந்துட்டு ஸ்போக்கன் பிராக்டிஸ் பண்ணி விடுவோம், ரைட்? அப்ப உங்களோட ஸ்போக்கன் டெவலப் ஆகும்னு சொன்னா நீங்க எந்த விஷயமும் படிப்பிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. ரைட், எஸ். வேற வந்துட்டு எஸ் அருண், சொல்லுங்க அருண். அருண் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறீங்க. அருண் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம். ஓகே, லக்ஷரன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. லக்ஷரன், சார் என்னன்னா நம்மளோட கோர்ஸ் வந்து இந்த அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் டிப்ளமோ கோர்ஸ் வந்து யூசிசி அப்ரூவ் ஆகும் சார். இல்லாட்டி நம்ம என்விக்கு கோர்ஸோட பண்ணி பார்க்கலாமா, இல்லாட்டி வேற கேட்டகரியா? இது வந்துகிட்டு யூஜிசி அப்ரூவ்டா இல்ல. ஆனா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற இன்ஸ்டிடியூட்டோட ரிலேட்டட் ஆகி ஃபாரின் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு யூனிவர்சிட்டியோட அவங்களோட ரெகக்னிஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அவங்களோட இன்ட்ரடக்ஷன்ல வந்துட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இது சம்பந்தமா இது எந்த யூனிவர்சிட்டியோட ரெகக்னிஷன் சம்பந்தமான மேலதிகமான தகவல் தேவைன்னு சொன்னா நீங்க உங்களோட இதுல வந்துட்டு மிஸ் அதீனாவை நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபோன் நம்பரும் போட்டிருந்தாங்க, ரைட்? அந்த நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுல தெளிவு கிடைக்கும். ஓகே சார். அது மட்டும் இல்லாம இந்த நேரடியா வந்து நாங்க இங்க ஆன்லைன்ல படிக்காம நேரடியாக வந்து படிக்கலாம்னு சொன்னாங்க.
நிந்தவூர்ல ஓ சென்டர்னு. எஸ் நிந்தவூர் சென்டர்ல வந்துட்டு மிச்சம் வெரி சூன் வந்துட்டு we are going to start it means மேபி நெக்ஸ்ட் வீக்காக கூட இருக்கலாம். ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துட்டு நாங்கள் இது பண்ண போறோம். ரைட், நம்ம ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கோம். வந்து டேபிள் இருக்குன்னா சார் வந்து படிக்கிறதுக்கு. கொஞ்சம் வந்துட்டு ரைட். நான் நினைக்கிறேன் இந்த கோர்ஸ் சம்பந்தமான விஷயத்த வந்துட்டு எனக்கு மிஸ் அயானா இது ரைட். அயானா, Yeah, sir. yeah, okay, you can continue, I think. Okay, sure. Sir, கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணணும். Right, okay, 1 minute. Right. Okay, so thanks a lot, sir. Thank you so much. So I think, sir, இவ்வளோ நேரம் கழிச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். So now we are in the end of the session time. Okay, so we'll move. So நான் ஆல்ரெடி எங்களோட ரெகக்னிஷன்ஸ் பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சே அபவுட் வை ஸ்டடீஸ் அகாடமி. நீங்கள் ஏன் எங்களோட ஸ்டடீஸ் அகாடமியை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது எங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெஜிஸ்டர்டான கம்பெனி. ஸோ வி ஆர் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. அண்ட் அதே போல் சிபிடி யூகேல வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியாக காணப்படுது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்களோட லெக்சர் பேனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குவாலிஃபைடான ப்ரொஃபஷனலான லெக்சர் பேனல் கொண்டிருக்கோம். அண்ட் அதே போல் நாங்கள் எனி மீடியாஸ் எனி சோஷியல் மீடியாஸில் அவைலபிளாக இருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், அதே மாதிரி லைவ், டெலிகிராம், கால்ஸ், இது எல்லாத்துலேயுமே நாங்கள் அவைலபிளாக இருப்போம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸும் காட்டியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி எங்களோட சைடில் வந்து கெரியர் கைடன்ஸுக்குரிய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுவும் வந்து எங்களோட சைடில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் உண்டு. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நான் அதை உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். நெக்ஸ்ட் திங் வந்து 100% கெரியர் பேஸ்ட் அண்ட் கேரண்டீடாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகும் சும்மா இருக்காமல் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்குரிய கைடன்ஸ் வந்து எங்களோட சைடால் ஃபுல்லாகவே தருவோம். அண்ட் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சைடில் காணப்படுற எல்லா விஷயத்துல அப்டேட்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டு இருப்போம். நெக்ஸ்ட் ஒன் லைஃப் டைம் அட்வைசரி அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சு கொண்டு இருக்கு. அண்ட் அதே போல டிஜிட்டல் சர்வீசஸும் சப்போர்ட்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களோட சைட்ல இருக்கிற ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் வந்து லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு பேட்சுக்குமே நாங்கள் எடுப்போம். ஸோ ஒவ்வொரு பேட்சுக்கும் காணப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிமிட்டடான சீட்ஸ் கொண்டதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆட்கள்டையும் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு கவனித்து அவங்களுக்குரிய குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் திங் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அதே போல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோர்ஸ் ஃப்ளோ அண்ட் எல்எம்எஸ் எக்ஸஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ் ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி எல்எம்எஸ் எக்ஸஸும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். சோ நீங்க அதை எக்ஸஸ் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றதுல நம்ம உங்களுக்கு பிரிண்டடாவே சர்டிபிகேட் சென்ட் பண்ணுவோம் இன்ஷாஅல்லாஹ். ஓகே. சோ பிரிண்டடா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்எம்எஸ் எக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க எக்ஸஸ் பண்ணி ஆல்ரெடி நடந்த ரெக்கார்டிங்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளாஸஸை நீங்க பார்த்துக்கொள்ள இயலுமா இருக்கும். ஈவன் ஸ்லைட்ஸ் கூட உங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான் நடக்கும். ஸோ எப்பயும் இது வந்து ரெக்கார்டட் வீடியோஸை போட்டு நடக்கிற கிளாஸஸ் இல்லை. இன்றைக்கு நீங்க எப்படி செஷன்ஸ் தான் கொண்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸும் ஆக்டிவிட்டீஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அதே போல் இன்டர்ன்ஷிப்புக்குரிய ட்ரைனிங் லெட்டர்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் இதில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ எனி டைம் நீங்கள் வந்து கிளாஸஸில் அன்மியூட் பண்ணி பேச இயலுமா இருக்கும். அண்ட் அதே போல்
ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும், இன்றைய கிளாஸ்ல வந்து எனக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படி எதுவும் சொன்னாலும் நீங்க ஹெல்ப்லைனை கண்டெக்ட் பண்ணி அவங்க மூலமா என்ன செய்யலாம்னு சொன்னா எக்ஸ்ட்ரா செஷன் உண்டு, எக்ஸ்ட்ரா கிளாஸ் உண்டு நீங்க அரேஞ்ச் பண்ணி உங்களோட ஃபர்தர் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் செஷன் ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன்ல இருந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது டெய்லி ஒவ்வொரு கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸும் வந்து எண்ட் ஆஃப் த கிளாஸ், அதாவது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்தின் 5 ஹவர்ஸுக்குள்ள, அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க நைட்டுக்கு கிளாஸ் முடியுதுன்னு சொன்னா மார்னிங்குள்ள உங்களோட ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களோட மெயிலுக்கு அப்டேட் ஆகிரும். ஸோ நீங்க வந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கம்ஃபர்டபுள் டைம் ஷெட்யூல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ஆட்களையும் எடுத்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஏற்ற மாதிரி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த கம்ஃபர்டபுளான ஒரு டைம் ஷெட்யூலா இந்த கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், வீக்லி எவல்யூவேஷன் ஃபாலோ அப் நடக்கும். அதாவது எங்களோட சைட்ல இருந்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு கிழமையும் வந்து உங்களுக்கு ஒரு கால் வரும் ஹெல்ப்லைன்ல இருந்து. ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்க அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ், இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்ல இயலுமா இருக்கும். அண்ட் அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, அதாவது நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா, ரெக்கார்டிங்ஸ் பார்த்தீங்களா, கிளாஸ்ல எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, வேற ஏதாச்சும் அப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிற சந்தர்ப்பத்துல நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷனை எடுக்க இயலுமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி லெசன் சம்மரி வந்து அவங்களுக்கு ஃபைனலா கிடைக்கும். அண்ட் அதே போல ஐடி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஃபர்தரா எதுவும் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் வேணும்னு சொன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல டயக்னோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் நடக்கிறதுல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், அதாவது சொல்ல போனா டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலா அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தரத்துக்கும் எங்களோட ஹெல்ப்லைன்ல இருந்து சப்போர்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே போல டெய்லி கிளாஸுக்குரிய ரிமைண்டர்ஸ் வந்து எங்களோட சைடால கிடைக்கும். அதாவது அவங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல வந்து முதல் அப்டேட் போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு மெசேஜஸ் வரும், எஸ்எம்எஸ்ல வரும், ஈவன் கால் கூட அவங்களுக்கு வரும் இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு எல்லா வகையான ரிமைண்டர்ஸ் மற்ற எல்லா ஹெல்ப்ஸுமே வந்து எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல பெட்ச் குரூப்பிங் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பெட்ச். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த செஷன், இந்த டிப்ளமா கிளாஸே வந்து அவங்களுக்கு ரெண்டு குரூப்பா வந்து தனித்தனியா பிரிச்சு நடக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நடக்கிற குரூப்ல வந்து பிகினர்ஸ் லெவல்ல அடிப்படையில இருந்து வரவங்க இருப்பாங்க. செகண்ட் சைட்ல இருக்கிறது வந்து அவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அடிப்படை எதுவுமே தெரியா, எனக்கு ஏபிசிடி மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இந்த கோர்ஸ்ல வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எப்படின்னு சொன்னா பிகினிங் லெவல்ல இருந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்து அடிப்படையில இருந்து எல்லா விஷயமுமே தரவா கிளியரா சொல்லி தரப்படும். ஸோ சொல்லி தந்து உங்களோட எல்லாமே ஓவராலா கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தனிப்பட்ட அந்த பிகினிங் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தனியாகவும் அதே மாதிரி அவரேஜ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தனியாகவும் பெட்ச் குரூப்பிங் நடக்கும். ஸோ அதுதான் இதுல இருக்கிற மெயினான விஷயம். ஸோ எனி டைம் நீங்க வந்து ஹெல்ப்லைனை கண்டெக்ட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ், செஷன்ஸ்ல இருக்கிற விஷயங்கள், கிளாஸஸ்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ், சம்டைம்ஸ் வந்து நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம விட்டுருப்பீங்க. ஸோ அதையும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குரிய ரெமெடி வந்து அதுல ரெக்கார்டிங்ஸ் பார்த்து உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவும் இருக்குன்னு சொன்னா அதுக்குரிய ரெமெடிஸ் எல்லாம் எடுத்து கிளாஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட சைட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லா தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த கோர்ஸுக்கு ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா 2 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ், அதே போல ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ். ஸோ இந்த 2 கோர்ஸுமே வந்து நாங்க உங்களுக்கு ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ற ஃபியூ பீப்புள்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ எல்லாமே ஓகே. நான் எப்படி யார்கிட்ட பேசி இந்த கிளாஸுக்கு இந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லி கேட்டா ஹியர்
கன்சல்டன்ஸ்ட வந்து நேம்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் நம்பர்ஸும் போட்டிருக்கோம். ஸோ நீங்க இவங்களை கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ க்ளோசிங் டேட் வந்து இந்த கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய க்ளோசிங் டேட் வந்து April 27. ஸோ இன்னும் வரக்கூடிய சாட்டர்டேயோட இந்த கிளாஸுக்குரிய க்ளோசிங் டேட். ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு தான் நான் ஏர்லியா சொன்ன மாதிரி ஃப்ரீயான ஆஃபர்ஸ்களும் இருக்கு. ஸோ நீங்க வந்து மிஸ் அதீனா அவங்களோட நம்பர் வந்து நான் போடப்பட்டிருக்கு 07012121225. ஸோ இவங்களை கண்டெக்ட் பண்ணி நீங்க பெற்றுக்கொள்ள இயலுமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி மிஸ் மின்ஹா 07878800872. ஸோ இந்த ரெண்டு கன்சல்டன்ட்ல யாரையாச்சும் நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லாம் ஓகே. கிளாஸ் டைம் ஷெட்யூல் என்னன்னு சொன்னா அவங்களுக்குரிய கிளாஸ் டைம் ஷெட்யூல் டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டே தேர்ஸ்டே 8 PM கிளாஸ் நடக்கும். ஸோ இதுதான் கிளாஸ். ஓகே, ஸோ கிளாஸ் டைம் ஷெட்யூல் வந்து மண்டே வெனிஸ்டே தேர்ஸ்டே 8 PM கிளாஸ் நடக்கும். ஸோ இதை வந்து நீங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நவ் த டைம் ஃபார் த டிஸ்கஷன். அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தென் நாங்க வந்து உங்களை அன்மியூட் பண்ணுவோம். தென் நீங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் சார் இருக்கீங்க தானே? அயானா மிஸ். எஸ் சார் இல்ல, நீங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருந்தா அதை கிளியர் பண்ணிட்டு லீவ் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்தரா எதுவும் டவுட்ஸ் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணி என்கிட்ட கொஸ்டின்ஸை கேளுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். யா மிஸ்டர் லக்ஷரன் அன்மியூட். மிஸ் என்னன்னா இப்ப அட்வான்ஸ் இங்கிலீஷோட நம்மளோட 2 ஆஃபர் நம்மளோட கோர்ஸ் இருக்கு தானே மிஸ், ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் ஃபேஷன் டிசைனிங்கும். அதுக்கும் நம்மளுக்கு ரீமைண்டர்ஸ்லாம் தருவீங்களா? இல்லாட்டி அந்த கிளாஸஸ் எப்படி ஏற்கனவே கிளாஸ் தொடங்கி போகுதா, இல்லை அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான்? ஓகே, அது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் அந்த கிளாஸஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு செப்பரேட்டான டைம்ல நடக்கும். நம்ம நான் இங்கிலீஷுக்கு நான் 3 கிளாஸஸ் 3 days வந்து கிளாஸஸ் இருக்கிற மாதிரி அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா கிளாஸஸ் நடக்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்க இயலுமா இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி. கிளியரா மிஸ்டர் லக்ஷரன்? மிஸ்டர் லக்ஷரன், கிளியர் அவங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர்? ஓகே, மிஸ்டர் ஜெயான். அடிக்கடி மியூட் பண்ணுறீங்க, கேள்வி இருக்கு. இல்ல நான் மியூட் பண்ணேன். இல்ல ஐ திங்க் ஐ டோன்ட் நோ. ஓகே, சோ நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் கிளியர் தான். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்டர் ஜெயானந்தன் அன்மியூட். மிஸ்டர் ஜெயானந்தன் அன்மியூட். ஓகே, மிஸ்டர் சஜா அன்மியூட். ஓகே, வலைக்கும் அஸ்ஸலாம். குறிப்பிட்ட ஆட்களை தானே ஒரு 15-20 பேரை தானே அந்த மேலதிகமா படிக்கிற அந்த கிளாஸுக்கு சேர்ப்பீங்க. அதாவது நீங்க 27ஆம் தேதிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு கிடைக்கும். 27ஆம் தேதிக்குள்ளயா? ஆம். அது எத்தனை பேர்னாலும் பிரச்சனை இல்லை அப்படியா? ஆமா, அது எத்தனை பேர்னாலும் பிரச்சனை இல்லை. கிளியரா? ஓகே.
Okay, next, Farina Minhaj, unmute. Miss Farina Minhaj, unmute பண்ணுங்க. Okay, further வேற யாருக்கும் எதுவும் doubts, questions கேட்கறதுக்கு இருக்கா? Hello. Yes. Course fees, registration fees பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி கன்சல்டன்ட் நம்பர்ஸ் போட்டிருந்தேன் தானே, ஸோ நீங்க அவங்கள கண்டெக்ட் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேவா? பேமெண்ட், ஃபீஸ் டீடைல்ஸ். ஓகே, செக்லையும் வந்து போடுவாங்க, ஸோ அவங்களையும் நீங்க கண்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ள இயலும். ஓகே, other than that வேற யாருக்கும் எதுவும் questions, doubts இருக்கா? If you have any doubts, hand raise பண்ணுங்க. ஓகே, நான் அகைன் வந்து ஓகே அகைன் வந்து நான் கன்சல்டன்ட் நம்பர்ஸை காட்டுறேன். ஸோ நீங்க யாருக்கும் தேவைன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. செக்லையும் உங்களுக்கு போடுவாங்க, ஸோ அதுலேயும் நீங்க எடுத்துக்கொள்ள இயலும். ஓகே, ஸோ ஃபர்தரா யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, so thank you for listening. So thank you for joining our free class. So we'll meet in a next and another free class. Okay, so until that, goodbye. Have a great day to you all. Good night.